ஏய் மீனாட்சி, சக்தி கிட்ட சொல்லி வை, இன்னொரு தடவை இப்படி பண்ணான்னு வச்சுக்க, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சு எரிஞ்சிருவேன். யோ, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? ஏய், நான் எதுக்கு அசிங்கப்படணும்? நான் எதுக்குடி அசிங்கப்படணும்? உன் குடும்பத்தை நல்ல குடும்பம் தானே இத்தனை நாள் நம்பி வந்தேன். இத்தனை நாள் நம்ப வச்சு என்னை கழுத்து அறுத்துட்டீங்கல்ல. புஷ்பா ஒருத்தி தான் என் மேல நம்பிக்கை வச்சு புருஷனா ஏத்துக்கிட்டா, என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டா. ஆனா இங்க நீயும் என்னை மதிக்கிறதுல, உன் பொண்ணுகளை என்னை மதிக்கிறதுல. சரி சரி, அப்படி இருக்கட்டும். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, என்னால நிக்க கூட முடியல. ஏய், போற இன்னும் 2 நாள் டயம். அதுக்குள்ள குடும்பத்தோட வந்து புஷ்பாட்ட மன்னிப்பு கேட்கல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாத்துக்க. மன்னிப்பா? நாங்க ஏன் கேட்கணும்? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. பேசு பேசு, நல்லா பேசு. ஒரு பெத்த அப்பன்ட்ட பேசுற மாதிரியா பேசிட்டு இருக்க? வேற என்ன, அவ்வளவுதானே? கிளம்புங்க, வாங்கம்மா உள்ள. எல்லாருக்கும் நக்கலா இருக்க என்னை பார்த்தா? ஏய், இவ தாலி கட்டியும் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவ புருஷனோட இல்ல. அந்த சக்தி புருஷனோட சந்தோஷமா வாழ கூட இல்ல. இந்த இவளுக்கு கல்யாணம் ஆகுமோ ஆகாதான்னு கூட தெரியல. ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து புஷ்பா பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்பான்னு பாக்குறேன், இன்னொரு வார்த்தை நீங்க பேசுனீங்க. ஏய், நல்லா கேட்டுக்குங்க. இது வரைக்கும் மீனாட்சிக்கும் புஷ்பாவுக்கும் தான் பிரச்சனையா இருந்துச்சு. என்னைக்கு அந்த சக்தி என்னை நடு ரோட்ல தள்ளினாலோ, இப்ப துர்கா வாசல்ல கீழே தள்ளி விட்டாலோ, இப்ப எனக்கும் உங்க குடும்பத்துக்கும் தான் பிரச்சனை. ஏய், இனிமே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இருக்குடி உங்க எல்லாருக்கும். உட்காருமா, தண்ணி. என்னாச்சுமா? தண்ணி குடிமா, குடிமா. புஷ்பாவை திட்டாம இந்த மனுஷன் நம்மள வந்து திட்டுறாரு பாரு. புஷ்பா விஷம் கொடுத்தான்னு சொல்றோம், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றோம். இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்காம என்ன பேச்சு பேசிட்டு போறாரு பாத்தியா? அக்கா, அம்மா இருந்தாங்களேன்னு பார்த்தேன், இல்லைன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு முதல்ல சக்திக்கா வரட்டும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். நீ வேற சும்மா ரெடி. சக்தி வந்தானா தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லாதீங்க. புஷ்பாவை நடு ரோட்ல இழுத்துட்டு போன மாதிரி எந்த ஆளையும் அவ இழுத்துட்டு போனாலும் போயிடுவா. அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்காக எப்படிமா சொல்லாம இருக்கிறது? அப்பா நம்ம குடும்பத்தோட புஷ்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாரு. மன்னிப்பெல்லாம் ஒண்ணு கேட்க வேண்டாம். ஆனா சக்தி கிட்ட மட்டும் இப்ப எதுவும் சொல்லாதீங்க. நான் சொல்றது கேளுமா. சரிம்மா, நீ வா, உள்ள வந்து படு. இன்னொரு தடவை அவர் வந்து சத்தம் போட்டாருன்னா நீ வெளியே வராத, நாங்களே பாத்துக்கிறோம். வாமா வாமா, பாத்து. ரங்கநாயகி, நான் ஒன்று சொன்னா கேப்பியா? இதை பாருங்க, உங்க மருமக கிட்ட போய் பேசணும் மட்டும் சொல்லாதீங்க. இப்படி பேச ஆரம்பிக்கும் போதே வெட்டி பேசினா நான் என்னமா பண்றது? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. ரங்கநாயகி, உன் கோபம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக நம்ம பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறது நல்லா இல்லை. சக்தி ஐஏஎஸ் எழுதணும்னு நினைச்சு அவன் ஏதோ பண்ணிட்டான் ரங்கநாயகி. அதுதாங்க என்னால தாங்கிக்க முடியல. அப்ப நானும் நீங்களும் என்ன ஆனாலும் பரவாயில்லையா அவனுக்கு? சக்தி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும் அதானே? ரங்கநாயகி, வெற்றியை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்ட நீயே இப்படி கேட்கலாமா? ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னு வெற்றி முடிவு பண்ணிட்டானா என்ன வேணாலும் பண்ணுவான்னு உனக்கு தெரியாதா? நீ அப்படித்தானமா அவனை வளர்த்துருக்க. சக்தி அவனோட பொண்டாட்டி. அப்ப அவன் சக்திக்காக எவ்வளவு பண்ணுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த பார் ரங்கநாயகி, வெற்றி மேல கோவப்படாத.
அவன் நம்ம புள்ளம்மா. இப்போ வெற்றி வருவான். வந்தான்னா சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேளு, அப்படியே அவன் உருகி உன் காலில் விழுந்துருவாம்மா. அம்மா. ஏய் ரங்கநாயகி. அம்மா அம்மா, ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றதை மட்டும் கேளுங்கம்மா ப்ளீஸ்மா. சொல்லு. அம்மா, அது வந்து சக்தி. அம்மா. என்னடா நீ இப்போ எதுக்குடா இவளை கூட்டிட்டு வந்த? அப்பா என்னப்பா சொல்றீங்க? என்னடா வெற்றி, முதல்ல ரங்கநாயகி கிட்ட நீ பேசிட்டு அதுக்கப்புறம் சக்தியை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. என்னடா? ஹேய், எதுக்கு நீங்க வந்த? என்ன நானும் என் புருஷனும் இருக்குமா இல்ல ஒரேடியா போய் சேர்ந்துட்டோமான்னு பார்க்க வந்தியா? அம்மா அம்மா, இத பாரு, என்ன தவிர இங்க யாரும் பேசக்கூடாது. ஏடி, உன்கிட்ட நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னல இந்த ஃபங்க்ஷன் வேண்டாம் வேண்டான்னு. நீயும் வெற்றி எல்லாமே நாங்க எடுத்து பாத்துக்கிறோம்னு சொன்னீங்க, என்னையும் சம்மதிக்க வச்சீங்க. பூஜா உன்னை பத்தி சரியா தாண்டி சொன்னா. எல்லாம் பண்ணுவா, ஆனா ஃபங்க்ஷன்ல வச்சு அசிங்கப்படுத்துவான்னு அன்னைக்கே சொன்னா. அதே மாதிரி பண்ணிட்டல. உனக்கு பதிலா இன்னொருத்தைய நடிக்க வச்சுட்டு நீ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போயிருக்க. இதெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணு பண்ற வேலையாடி? அத்தை, இன்னொருத்தி நடிச்சதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது அத்தை. நீ பாட்டுக்கு எக்ஸாம் எழுத போயிட்டா என் பையன் வேற என்னடி பண்ணுவான்? அவன் அப்படி பண்ணதுக்கு காரணம் யாரு? நீதானே? சரிடி, நீ எக்ஸாம் எழுத போனல, ஒரு போன் பண்ணி வெற்றி எப்படி சமாளிக்கிறனாவது கேட்டியாடி? கேட்டிருக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு உன் எக்ஸாம் தான் முக்கியம். உன் புருஷனே உன்னை போக சொல்லிட்டான்னு காரணம் வேற உனக்கு கிடைச்சிருச்சு. விடுவியா நீ? இந்த விடு எக்கேடாவது கெட்டு போட்டோம், நமக்கு என்ன, நாம நம்ம வேலையை பார்ப்போம்னு நீ பாட்டுக்கு போயிருப்ப. ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்ல. நான் போக மாட்டேன்னு தான் சொன்னேன். வெற்றிதான் என்ன கம்பல் பண்ணி போக சொன்னான். ஆமாண்டி, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னா வெற்றி என்ன வேணாலும் செய்வான். அதனாலதான் அவன் சொன்னான். ஆனா நீ என்ன பண்ணிருக்கணும்? என்னடி பண்ணிருக்கணும்? வேண்டாம், அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு போன்னு கொஞ்சமாவது சொல்லிருக்கணுமா வேண்டாமா? சொன்னியா? சொன்னியாடி நீ? அது எப்படி நீ சொல்லுவ? எங்களெல்லாம் மதிக்கிற பழக்கமே உனக்கு தான் கிடையாதே. ஏண்டி, எனக்கு ஒரு போன் கூட நீ பண்ணலடி. அத்தை, சீரியஸா சொல்றேன். எங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனாலதான் என்னால போன் பேச முடியல. ஏய், பொய் சொல்லாத. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்னடி உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு? எங்க அம்மா சாக கிடந்தாங்க அத்தை. என்ன சொல்ற சக்தி? மீனாட்சி அம்மாக்கு என்னாச்சு? ஆமா மாமா, யாரோ 2 பேர் வீட்டுக்குள்ள வந்து எங்க அம்மாவை கொல்ல பார்த்தாங்க. அதுக்குள்ள நிறைய பிரச்சனை. அதெல்லாம் முடிய நான் நேரா இங்கதான் வரேன். இத பாரு, உங்க அம்மாக்கு என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. நீ சொல்றதெல்லாம் எனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. அதுக்காக நீ பண்ணதெல்லாம் சரின்னு நினைக்காத. நீ எக்ஸாம் எழுத போனதுக்கு அப்புறமா தானே உங்க அம்மாக்கு எப்படி ஆச்சு? அப்புறம் எதுக்கு அது ஒரு காரணமா சொல்ற? இத பாரு சக்தி, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். உங்க அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த ஃபங்க்ஷனே தேவையில்லைன்னு தூக்கி போட்டு உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு நான் வந்திருப்பேன்டி. ஆனா நீ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டியே, அதுதானே நிஜம்? சக்திமா, ரங்கநாயகி கேட்கறதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல. காலையிலே கிளம்பி போனல.
பாத்தியாடி, பாத்தியா? நீ என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்ற உன் மாமனாரே இன்னைக்கு உன்னை பார்த்து பேசுறாருன்னா ஏன் தெரியுமா? இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கலன்னா எனக்கோ அவருக்கோ உயிருக்கு ஆபத்து வரும் அன்னைக்கு அந்த சாமியார் சொன்னாருடி. இங்க பாரு, இத சொன்னதும் உடனே நாங்க 2 பேரும் எங்க உயிருக்காக பயந்துட்டு பேசுறோம்னு நினைக்காத. நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என் பையனும் நீயும் நல்லா வாழற அந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்காக தாண்டி. அத்தை, இந்த ஃபங்க்ஷன் என்னதுன்னா உங்க உயிருக்கு ஆபத்து வரும்னு எனக்கு தெரியாது அத்தை. தெரிஞ்சதுன்னா நான் போயிருக்க மாட்டேன். நீங்க என்கிட்ட முதல்லயே சொல்லிருக்கணும் இல்லையா? ஓ, இத நான் சொல்லாததுனாலதான் நீ எக்ஸாம்க்கு போனேன்னு சொல்ல வரியா? ஐயோ, அப்போ தப்பு ஏன் மேல? சூப்பர் சக்தி, எதை எப்படி வளைச்சு பேசணும்னு உன்கிட்ட தாண்டி நான் கத்துக்கணும். நான் என்ன பேசினாலும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்னத்த பண்றது? ஏய், அத்தை எல்லாம் சரியா தான் புரிஞ்சுக்கிறாங்க. நீ தான் டிராமா மேல டிராமா பண்ணிட்டு இருக்க. பூஜா, இது எங்க குடும்ப விஷயம். இதுல நீ தலையிடாத. அத்தை, நானும் வெற்றியும் எதையுமே வேணும்னு பண்ணல அத்தை. வெற்றி சொன்னதுனால தான் நான் எக்ஸாம்க்கே போனேன். இதுதான் அத்தை உண்மை. ஆமாம்மா, அவன் என்கிட்ட எக்ஸாம் இருக்கிறதே மறைச்சிட்டாமா. அதே மீறி நான் தாம்மா அவளை அனுப்பிச்சேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தாம்மா. டேய், திரும்ப திரும்ப எல்லா பழியையும் நீயே உன் மேல போட்டுக்காதடா. நீ சொன்னா இவளுக்கு எங்கடா போச்சு புத்தி? சக்தி, இதுக்கு மேல எதுவும் பேசி பிரயோஜனம் கிடையாது. நீ செய்யறதோ நீ பிடிவாதம் பிடிக்கிறதோ எனக்கு ஒண்ணு புதுசு கிடையாதுடி. இப்ப ஏன் முடிவை நான் சொல்றேன். எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என் எக்ஸாம் தான் முக்கியம். எப்ப நீ கிளம்பி போனியோ அப்பவே நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன்டி. நீ இந்த வீட்டுக்கு ஏத்த பொண்ணு கிடையாது சக்தி. இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வரவும் கூடாது. அப்படியே போயிடு. உங்க அம்மாக்கு ஒண்ணுனா உடனே ஓடுன பாத்தியா? அதெல்லாம் தப்பு கிடையாதுடி. ஆனா எப்ப இந்த ஃபங்க்ஷன் நின்னுதுன்னு தெரிஞ்சதோ அப்பவே நீ ஓடி வந்து, அத்தை நான் போனதுனாலதான் இந்த ஃபங்க்ஷன் நின்னுச்சு, நான் தான் அத்தை தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நீ என்கிட்ட வந்து சொல்லி இருக்கணும்டி. ஆனா நீ வரவே இல்லை. இந்த ஃபங்க்ஷனை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சே பாக்கலடி. இதுலயே தெரியுதுடி உனக்கு எந்த குடும்பம் ரொம்ப முக்கியம்னு. இங்க பாருமா, நீ உன் குடும்பத்தோடயே இருந்துக்கோ, எங்களை மறந்துரு. என்னத்த சொல்றீங்க? இதுவும் ஏன் வீடுதான். ஏய், அத்தை சொல்றது உனக்கு புரியலையா? உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க. நான் ஏத்த இந்த வீட்டை விட்டு போகணும்? இது ஏன் வீடு. நான் போக மாட்டேன். ஓ, அப்ப நீ இங்கதான் இருப்ப? ஓ, அப்ப தேவனா அத்தை வேணா வெளியே போட்டோன்னு சொல்ல வரேன் இல்ல? அத்தை பாத்தீங்களா இவள? அத்தை, வெற்றி சொன்னாலும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை எதையும் நாங்க கெட்ட நோக்கத்துல பண்ணல. வெற்றி ஆசைப்பட்டான். வெற்றியோட ஆசைக்காக தான் நான் போனேன். அவ்வளவுதான். நீங்க தான் இத தப்பா புரிஞ்சுக்கிட்டு பெருசா பண்றீங்க. ஓஹோ, எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்லிட்டல்ல. உனக்கு உன் புருஷன் மட்டும்தான் முக்கியம், நாங்கெல்லாம் தேவையில்ல அதானே? அத்தை, எல்லாத்தையும் நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டா நான் என்னத்த பண்றது? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாமா, போதுமா, அப்படியே போயிரு. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. வெற்றி, என்ன மீறி இப்ப வீட்டுக்குள்ள வந்தான்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏ சக்தி, பேசாம இங்க இருந்து போயிரு. அதுதான் உனக்கு நல்லது. இங்க ஏதாவது புதுசா டிராமா போட்டனா அத்தை உன்னை சும்மா விட மாட்டாங்க. மாமா, என்ன மாமா இது? அத்தை இப்படி பேசுறாங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா. நீ இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். வாங்கப்பா.
வெற்றி, நல்லா கேட்டுக்கோ. இது ஏன் வீடு. நான் யாருக்காகவும் என் வீட்டை விட்டு போக மாட்டேன். வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவ்வளவுதானே? உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு. நான் இங்கதான் உட்கார்ந்திருப்பேன். அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க சொல்லு வெற்றி. ஏய் இருடி, அம்மா கிட்ட பேசுறேன். ஏய் இங்க ஏண்டி உட்கார்ந்திருக்க? உள்ள வா. ஏய் நான் அம்மா கிட்ட பேசுறேன்டி, உள்ள வா. வெற்றி வா. அம்மா 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 என்னம்மா பண்றீங்க? சக்தி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு என்னம்மா பண்ணுவா அவ? அவன் நம்ம வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்காமா. அம்மா தயவு செஞ்சு கதவை திறங்கம்மா. அம்மா கதவை திறங்கம்மா. அம்மா அம்மா கதவை திறங்கம்மா. அம்மா அம்மா திறங்கம்மா ப்ளீஸ்மா. நீ எவ்வளவுதான் கதவை தட்டினாலும் அம்மா கதவை திறக்க மாட்டாடா. அப்பா அதுக்காக சக்தியை வெளியவே உட்கார வைக்க முடியுமா? என்னப்பா? ஏய் எங்க போற? பூஜா, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். ஏதாவது பேசினேன்னு வைய பழைய உடைச்சிடுவேன். ஏய் அம்மா அம்மா கதவை திறங்கம்மா ப்ளீஸ்மா. சக்தி, நீ ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? உள்ள வா சக்தி. இல்ல நீ, எனக்கு வேற வழி தெரியல. அதான் நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். அம்மா கேட்டா நான் சொல்லிக்கிறேன், நீ உள்ள வா. இங்க பாரு மழை வேற பெய்யுது, உள்ள வாமா. ஐயோ அப்பா சக்தி மேல எந்த தப்பும் இல்லப்பா. இப்போ யார் மேல தப்பு தப்பு இல்லைங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்னு யோசிக்கிறார் ரங்கநாயகி. சக்தி, அதை எப்படா தப்புன்னு சொல்ல முடியும்? இப்பதான் நான் ரங்கநாயகி கிட்ட பேசி ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி வச்சிருந்தேன். திடீர்னு நீ சக்தியோட வந்து நிக்கிற. அதான் ரங்கநாயகி டென்ஷன் ஆயிட்டா. சக்தி பண்ணதுக்கு அத்தை பண்ணதுதான் சரி. இவ அவங்க வீட்லயே போய் தான் இருக்கணும். பூஜா, நீ பேசாம இருந்ததா உனக்கு நல்லது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சக்தி, அப்பா நீங்க சொன்னா சக்தி உள்ள வருவாப்பா. கூப்பிடுங்கப்பா, உள்ள வர சொல்லுங்கப்பா. சக்தி வா சக்தி. ஐயோ இரு வர. வெற்றி, உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள அவ இங்க இருந்து போய் ஆகணும். இல்லையா அவ இருக்கட்டும், நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐயோ, என்ன ரங்கநாயகி? அம்மா அம்மா ப்ளீஸ்மா. இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. அத்தை நீங்க கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. ஆனா எவ்வளவு திமிரா சக்தி அங்கேயே உட்கார்ந்திருக்கா பாருங்களேன். இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தான் அவமானம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க, நான் வீட்டை விட்டு போயிடுறேன். ரங்கநாயகி, அம்மா அம்மா ரங்கநாயகி.
சக்தி சக்தி அத்தை, உங்களை வெளியில அனுப்பிட்டு நான் வீட்டுக்குள்ள வரணும்னு என்னைக்குமே நான் நினைச்சதில்லை. என்னால நீங்க இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். நடந்த எல்லாத்துக்கும் நானே காரணமா இருந்துட்டு போறேன். உங்களுக்கு என்ன, நான் இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும், அவ்வளவுதானே? நானே போறேன்.